வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மோமோஸ் பண்ணலாம். இந்த மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 1.5 கப் மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போது இந்த அளவு மாவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போகிறோம். ஏன்னா இது மேல் மாவு, அதனால் 1/2 ஸ்பூன் உப்பு போகிறோம். அந்த உப்பு போட்டுட்டு மாவையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து லேசாக சுட வச்சுக்கணும். ஆனால் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு தான் அதை கலக்கணும். அப்போ தான் என்னாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கலக்கிச்சு அந்த மாய்ஸ்சர் எல்லாம் உள்ளே ரீட்டைன் ஆகி மாவு வந்து நல்லா பதமாகி நம்ம அந்த உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு அந்த மோமோஸை ஃபோல்டு பண்ணச்சே அந்த மாவு வந்து பிய்யாமல் நமக்கு நல்லா அந்த ஃபோல்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை விட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அந்த பிசைஞ்ச மாவு இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது மாவு, கையில் தண்ணியும் இருக்காது, பசையும் இருக்காது, அது கையிலையும் ஒட்டாது. அந்த அளவுக்கு இந்த மாவு பிசைஞ்சு வச்சாதான் அது நல்ல பதமாக இருக்கும். அந்த மேலே அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு மேல் மாவை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிச்சே அது அந்த ஃபோல்டெல்லாம் ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி கை வச்சு அமுக்கினோன்னா தெரியும், ஆனால் கையிலையும் ஒட்டாது. தொட்டு பார்த்தாலும் பிச்சு பார்த்தாலும் ஒட்டாது. அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விடணும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா கலந்துட்டு பிசைய வேண்டாம், மேலே வந்து அதுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கணும். இந்த மேலே இந்த கோட்டிங் கொடுக்கறதுனால நம்ம ஊற வச்சுருக்கேன் மாவு நல்லா ஊறும். அதை மேலே வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி காஞ்சா மாதிரி போகும் இல்லையா, பொறுக்கு தட்டின மாதிரி, அந்த மாதிரி ஆகாமல் நல்ல மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணும். அதுக்காக அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடலாம். இல்லைனா காற்று போகாத அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். 10-15 நிமிஷம் போகிறோன்னு சொல்லுவாள் இந்த மேல் மாவுக்கு. பட் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாலும் நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம். அதுக்கு கேபேஜ் 200 கிராம் எடுத்திருக்கேன், 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய கேரட் தோல் சீவி வச்சுருக்கேன். இது ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸு, அந்த க்ரீன்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு. அதுவும் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியை நான் வந்து அந்த சட்னி மோமோஸ் சட்னிக்காக எடுத்திருக்கேன். நான் அதை ஓவனில் சுடுறேன். நீங்கள் அதை கடாயில் போட்டும் சுட்டு எடுக்கலாம், அந்த தோலி கருப்பாற வரைக்கும். இப்போ 2 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் கலருக்காக. இந்த காஷ்மீரி மிளகாயில் மேலே கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு வச்சா அது சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கருத்து தோலையெல்லாம் சுருங்கினதும் அதை உரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ கேபேஜையும் கேரட்டையும் நான் வந்து ஒரு கிரேட்டரில் போட்டு சீவி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ஈவனாக வந்து வேகும். இப்போ வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன்ஸையும் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சியை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். அது வந்து சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் நல்லது, ஏன்னா அதுக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல் ஒன்றும் இருக்காது. அதனால சன்ஃப்ளவர் ஆயில் லைட்டாகவும் இருக்கிறதுனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஏன்னா அந்த இஞ்சி வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இஞ்சியை போட்டுட்டு அதுக்கு மேலே பூண்டை போடணும். பூண்டை போட்டுட்டு இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுவா சில சமயம். பட் நம்ம வந்து ஏன்னா அந்த இஞ்சிக்கும் பூண்டுக்கும் கலர் மாறக்கூடாது, அது ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ஆனால் பச்சை வாசனை போகணும். அதனால அதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கலாம். இப்போ நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் என்னால் இன்னும் மேலே மேலே நிறைய ரெசிபீஸ் போட முடியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வெஜிடேரியன் ரெசிபீஸ் வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாமும் நான் கண்டிப்பாக இந்த சேனலில் போடுறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ அதில் இந்த படியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு அந்த வெங்காயமும் ரொம்ப கலர் மாறக்கூடாது, காந்திடக்கூடாது. அதனால் மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். அது ரொம்ப சாஃப்டாகவும் வேக வேண்டாம், அதுக்குன்னு பச்சையாகவும் இருக்க வேண்டாம். அந்த பச்சை வாசனை வந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால்
பதமாக அதை பார்த்து அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இப்போ கேரட்டை போடணும். ஏன்னா மற்ற காயை விட கேரட் கொஞ்சம் டைம் ஆகும். கேரட்டும் வேகக்கூடாது, அந்த க்ரன்ச் அப்படியே இருக்கணும், அதில் பைட் நல்லா இருக்கணும். ஆனால் ரொம்ப பச்சையாகவும் அந்த பச்சை வாசனை வரக்கூடாது. இப்படி ஒரு 2 நிமிஷம் வதக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த மற்ற காயோடு சேர்ந்து அந்த எல்லா டேஸ்ட்டும் ஒன்றா பிளெண்ட் ஆகும். இப்போ 1 நிமிஷம் வதக்கினதும் இந்த கேபேஜை போட்டுடலாம். ஏன்னா கேபேஜ் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அது வெறுமை ஒரு பெரட்டி விட்டாலே போதும். அதனோட பச்சை வாசனை ஓரளவுக்கு மாறிடும் மற்ற காயெல்லாம் இருக்கிறதுனால. இப்போது இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸையும் போட்டு அந்த ரொம்ப ஹீட் வேண்டாம், மீடியமாகவே வச்சு எல்லாத்தையும் வதக்கினோம்னாக்க அந்த பைட்டோட நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போகிறோம். ஏன்னா சோய் சாஸ் விட போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பை பார்த்து பதமாக போட்டுக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். மிளகு பொடி மிளகா பொடி ரெண்டுமே முக்கியம் அதில், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் சோய் சாஸ், டார்க் சோய் சாஸாக இருந்தால் 1 ஸ்பூன் போகிறோம், லைட் சோய் சாஸாக இருந்தால் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ அதை விட்டுட்டு அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போடணும். இந்த காம்பினேஷனில் கொத்தமல்லி போடச்சே ரொம்பவே வாசனையாக இருக்கும், அதனால் கொத்தமல்லியை போட்டு அதை வதக்கணும். அதை வதக்கச்சே இந்த மாதிரி உதிராக இருக்கும், அந்த காயெல்லாம் உதிராக இருக்கும். ஏன்னா ஃபைனாக வேறு கட் பண்ணியிருக்கிறதுனால உதிரும். இப்போது அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். விட்டு அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போது தண்ணி சூடு இருக்கக்கூடாது, தண்ணி கோல்டு வாட்டராக இருந்தால் தான் கட்டி தட்டாமல் நல்லா கரையும் கார்ன்ஃப்ளவர், இல்லைன்னா கட்டி தட்டிடும். கொஞ்சம் சூடு இருந்தால் கூட தண்ணியில் கட்டி தட்டிடும். அதனால் நார்மல் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் வச்சு அதை கரைச்சிக்கலாம். இப்போ அந்த கரைச்ச கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இந்த காயில் விட்டு அதை கிளறணும். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவரோட ஸ்பெஷாலிட்டியே அது தண்ணியெல்லாம் வெளியில் இருக்காது. இப்போ காயில் இருக்கிற தண்ணி இல்லாமல் வெளியில் ஊஸ் ஆகவே ஆகாது. எல்லாம் இப்போது இப்படி எடுத்தோன்னா ஓரளவுக்கு எடுக்க முடியும், உதிராக கொட்டாமல் அந்த காயெல்லாம் இந்த அளவுக்கு அதை சேர்ந்துருக்கும். இப்போ இப்படி தள்ளிட்டு பார்த்தோம்னாலும் தண்ணியே இருக்காது, ஏன்னா மாய்ஸ்சர் இருந்தால் அது பபிளாக அதில் கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ அதில் இல்லை, எல்லா மாய்ஸ்சரையும் அதுக்குள்ளேயே அது ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் அதில் கரைச்சி விடுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஸ்டஃபிங் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா அதை கலரிட்டு அதை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஆஃப் பண்ணிட்டோம்னாக்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறி இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட அதில் மாய்ஸ்சர் இல்லாமல் நல்ல பதத்தில் அந்த காயெல்லாம் இருக்கும். இப்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சட்னியை தயார் பண்ணிக்கலாம். இது அந்த சாஃப்டான காஷ்மீரி ரெட் சில்லி, அதை போட்டுட்டு இப்போ 2 பல்லு பூண்டு அப்படியே பச்சையாக போடணும். பச்சையாக போட்டால் தான் பூண்டு நல்லாயிருக்கும். அந்த பூண்டை போட்டுட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸும் போடணும். இந்த வெங்காயமும் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு. அதனால் இந்த 2ஐயும் அந்த மிக்சியில் போட்டுக்கணும். போட்டுட்டு அதோட அந்த தக்காளியோட தோலையெல்லாம் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி காம்பு இருந்தாலும் போடலாம், ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இல்லையா, அதனால இந்த கொத்தமல்லியும் போட்டு தக்காளியும் போட்டுறணும். போட்டுட்டு இதில் இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் விடணும். இந்த சோயா சாஸ் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு, அதனால் கண்டிப்பாக சோயா சாஸ் அதில் விடணும். சோயா சாஸ் விட்டுட்டு 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் விடணும். இந்த இந்த சோயா சாஸும் கெச்சப்பும் விடச்சே தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு இந்த பதத்துக்கு அந்த சட்னியை அரைச்சி வச்சுக்கணும். இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த மேல் மாவை எடுத்து பூரிக்கு எடுக்கிற உருண்டையோட பாதி அளவு உருண்டை போகிறோம். அந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ இடணும். ஏன்னா நம்ம இட்டிருக்கிற அந்த மேல் மாவு நம்ம உள்ளங்கை அளவுக்கு வரைக்கும் அந்த ரவுண்டு இருந்தால் போகும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு அப்போ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். முதல்ல இடைச்சே இந்த மாவு கொஞ்சம் ஸ்ப்ரிங் பேக் பண்ணி வரும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இட்டு மேல் மாவு மெலிசாக இருக்கணும், தடியெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேகிறதும் டைம் ஆகும். அதனால் அதை தின்னா ஈவனாக இருக்கணும், எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி ஈவனாக இடணும். இட்டுட்டு
இதை நல்லா இட்டதுக்கப்புறமா அதில் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு அதை மடித்து நம்ம ஃபோல்டு பண்ணச்சே ப்ராப்பராக வரும். பிஞ்சு வெளியில் கொட்டி அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பண்ணச்சே. அதனால் இந்த மாதிரி மாவை இடணும். இந்த மாவை இட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஸ்டஃபிங் வைக்கணும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் அதில் வச்சுட்டு அதை ஈவன் ஹாஃபாக நம்ம வந்து அதை மடிச்சுக்கணும். இப்போ மடித்து அதை பண்ணுறச்சே ஃபஸ்ட்டு பண்ணுறாச்சே இந்த மாதிரி அந்த இடுற கட்டை மேலேயே வச்சே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஈவன் ஹாஃபாக வச்சு ஒரு கார்னரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா வெளியில் கொட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஒரு சைடை ஃபோல்ட் பண்ணணும். இந்த பின்னால் இருக்கிறத கட்டை விரலால் அமுக்கி கொடுக்கணும். இந்த மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி பின்னால் இருக்கிறத அமுக்கினான்னாக்க அது நல்லா சீல் ஆகிடும். அது நல்லா சீல் ஆனால் தான் நம்ம அதை குக் பண்ணச்சே அது அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் கொட்டாமல் நல்லாயிருக்கும். அந்த ஷேப்பும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2-3 பொறுமையாக பண்ணினா அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வேறு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டின்னு இருந்தால் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது மைதாங்கிறதுனால நல்லா ஈஸியாக பண்ணலாம். மாவும் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஷேப் ஒன்று இப்போ ரவுண்ட்லேயும் ஒன்று பண்ணலாம். இப்போ இந்த ரவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொழக்கட்டை மாதிரி தான் அது இருக்கும் ஷேப்பு. அதனால கொழக்கட்டை பண்ணுற வாழ்க்கை இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு எல்லா பக்கமும் அந்த ஃபோல்ட்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சென்டரில் வந்து சீல் பண்ணணும். அதனால இது ஜாஸ்தி கொட்டவும் கொட்டாது. கையிலேயே வச்சு அந்த ரவுண்டாக பண்ணுறத கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே கொழக்கட்டை பண்ணி பழக்கம் இருக்கும். இப்போ இந்த சென்டரில் இந்த மாதிரி டைட்டாக ஆனால் சீல் பண்ணணும், இல்லைன்னா பிரிஞ்சுக்கும் மைதா மாவுங்கிறதுனால. அதை நல்லா பிரிஞ்சு டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி விடுறது தான் நல்லது. அப்போ தான் அது பிரியாமையே இருக்கும். அந்த மாவு நல்லா சீல் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே கொஞ்சம் அப்படி பிரித்து விட்டோம்னா பார்க்குறதுக்கு அது ஒரு அழகான ஷேப்பாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இந்த மோமோஸ் அதில் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி அதில் விட்டுட்டு உடனே ஒரு மேலே மூடி போட்டு மூடணும். மூடினோம்னா அது வெந்துடும். அந்த தண்ணி இல்லாமல் அப்சார்ப் பண்ணிடும். அதனால கேர்ஃபுல்லாக பண்ணணும். முதல்ல எண்ணெயை விட்டுட்டு 2 பக்கமும் பெரட்டி விட்டுட்டு உடனே அதில் தண்ணி விட்டு மேலே உடனே ஒரு மூடியை போட்டு மூடிட்டா அதை அப்சார்ப் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மேல் மாவும் இந்த மாதிரி சாஃப்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாவும் நல்லா வெந்திருக்கும். மேல் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மோமோஸை இந்த சட்னியோட சாப்பிட்றது தான் நல்ல காம்பினேஷன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.